ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பழக்கவழக்கங்களால உருவானது தானே நம்மளோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த பழக்கவழக்கங்களை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வாழ்க்கை வந்து அற்புதமா, சந்தோஷமா, ஹாப்பியா இருக்கும் அப்படின்னா, நாம ஏன் அந்த பழக்கவழக்கங்களை வந்து கரெக்டா யூஸ் பண்ணக்கூடாது? இந்த பழக்கவழக்கங்கள் என்னென்ன? அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பழக்கவழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து சீக்கிரமா எந்திரிக்கிறது. என்னடா இது? காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறது தானே கஷ்டம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா. காலையில சீக்கிரமா நம்ம எந்திரிச்சிட்டோம்னாலே, நம்மளோட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு லைஃப் எல்லாமே வந்து அன்னைக்கு நம்ம முடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சீக்கிரமா முடிச்சுருவோம். அதனால அன்னைக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். நம்ம ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா ரெஸ்ட் எடுக்கலாம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கிறதா இருந்தாலும், அன்னைக்கு வந்து நமக்கு வந்து டைம் கரெக்ட்டா இருக்கும். இல்லைங்களா? காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறனால. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அதாவது நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூல் பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த விஷயத்த நம்ம எப்ப பண்ணணும்? இதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணணும்? அப்படிங்கிற ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா, எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா வந்து பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னா என்ன? என்ன மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப காலையில நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஹேப்பி மொமெண்ட்டோட நல்ல ஒரு விஷயங்கள நம்ம யோசிச்சுட்டு நம்ம எந்திரிச்சோம். அன்னைக்கு ஹேப்பியா நம்ம சந்தோஷமா எந்திரிச்சோம்னா, அன்னைக்கு டே லைஃப் எல்லாமே நமக்கு ஹேப்பியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அடுத்த நாள் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடியலா நமக்கு இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாட் வந்துரும். அன்னைக்கு காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம எவ்வளவு ஹேப்பியா இருக்கோமோ, அந்த ஃபுல்லாமே ஹேப்பியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு டே லைஃப்ல நடந்த விஷயத்த எல்லாம் வந்து மகிழ்ச்சியான விஷயத்த மட்டும் நீங்க யோசிங்க. கண்டிப்பா லைஃப்ல அன்னைக்கு பொழுது எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும். சரிங்களா? 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கையோட அமர்தல். தன்னம்பிக்கையோட அமர்தலா? அது என்ன தன்னம்பிக்கையோட அமர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து வெளியில போறோம். நம்ம வந்து பிளான் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பிளான் படி நம்ம வெளியில சில விஷயங்களுக்காக போறோம். ஏதாவது யார் வீட்டுக்கோ, இல்ல ஒரு ஆஃபீஸ்க்கோ எதுக்கோ ஒண்ணு போறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு நிக்கிறோம், இல்ல உட்கார்ந்துருக்கோம். ஏதோ சம்ஒன் அப்படி நம்ம இருக்கப்போ, நம்ம நல்லா ஷோல்டர நல்லா நிமித்தி, நம்ம நல்லா நேரா இருந்தோம்னா, நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். நம்ம மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா, நம்ம இந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிரும். நமக்கு இந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு தாட் வரும். அது மட்டும் இல்ல, நம்மள பார்க்கிறவங்களுக்கும் அது இந்த விஷயத்த இவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வரும். சரிங்களா? அதுதான் வந்து தன்னம்பிக்கையோட அமர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விஷயங்கள வந்து கத்துக்கிறது. புதிய விஷயங்கள் கத்துக்கிறதுனா, இன்னைக்கு நம்ம அதாவது வெளியில போறோம். இல்ல ஏதாவது நம்மளுடைய லைஃப்ல டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஏதாவது ஒரு புக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஒரு கதை புக்காவே இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரி எடுத்து வாசிங்க. அதன் மூலமா நீங்க ஒரு புதிய ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இல்லைங்களா? இல்ல இல்லாட்டினா வெளியில வந்து நம்ம பெரியவங்களோ, இல்ல வேற யாரோ சொல்ற விஷயத்த வந்து உங்களுக்கே அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருந்தாலும், நீங்க வந்து அவங்க சொல்றத முழுசா வந்து கேளுங்க. அதன் மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாத வெளியில நம்ம ஏதாவது போறப்ப எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள், புதுசா ஆச்சரியப்படுற மாரி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து பாக்குறீங்க. அத பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னா, புதுசா நீங்க ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுப்பீங்க. புதுசா ஒரு விஷயத்த வந்து கத்துக்குவீங்க. அதான் வந்து புதுசா நம்ம கத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்றவங்களோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பு குடுக்கணும். மத்தவங்கள உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்குறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வெளியிலயே போறோம். ஏதோ ஒரு மாலுக்கு போறோம், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம், இல்ல வெளியில ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யாரோ வந்து தெரியாம ஒருத்தவங்கள இடிச்சிட்டீங்க, இல்ல மிதிச்சிட்டீங்க அப்படின்னு காலையே மிதிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டு காணாமலும் போகக்கூடாது. அப்ப அந்த அவங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு கஷ்டமா இருக்கும்ல. என்னடா இப்படி மிதிச்சுட்டு அவங்க பேசாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வரும் இல்லைங்களா? அந்த டைம்ல இல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தயங்காம அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோங்க. அப்படி நம்ம இருக்கிறப்ப நம்மளுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வரும். நம்மளுடைய குணங்களும் கேரக்டரையும் வந்து செக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இல்லைங்களா? இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அற்புதமா, சூப்பரா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சீக்கிரமா காலையில எந்திரிக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணாட்டினாலும் இனிமேல இருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதுல எல்லா விஷயத்தையும் செய்யாட்டினாலும் 1, 2 பாயிண்ட்ஸயாவது. அதாவது அதிகாலையில நம்ம சீக்கிரமா எந்திரிக்கிறது இதுல மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? சீக்கிரமா எந்திரிச்சோம்னாலே, இதெல்லாம் என்னங்க ஒரு பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி எப்பயுமே சீக்கிரமா தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் வந்து சீக்கிரமா எந்திரிச்சாலும் நம்மளோட மத்த ஒரு விஷயம் மீதம் இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அத வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க.
சீக்கிரமாவே எல்லா விஷயத்தையும் நம்ம சீக்கிரம் வந்து செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ணிட்டு சீக்கிரமா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சாதிக்கலாம். சரிங்களா? இதுல எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.